கர்த்தர் இந்த விழுப்புரம் பகுதியிலே இந்திய தேவ சபையிலே தேவன் அடியை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் அன்பு போதகர், நான் ஏன் அன்பு போதகர்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரியமானவர்களே, எப்பொழுது பேசினாலும் சரி, இப்பொழுது என்னோட கூட சந்திக்கும் பொழுது சரி, அவங்க ரொம்ப நல்ல அருமையாக பேசுவாங்க. ஆகையினாலே நான் சோர்ந்து போன நேரத்திலும் அவர்களை உற்சாகப்படுத்தி பேசுகிற ஒரு நல்ல போதகர். வயது சிறிய வயதுதான், ஆனாலும் அவர்களோடு கூட பேசும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாஸ்டர் இந்த விழுப்புரம் பகுதியிலே இந்த கடினமான இடங்களிலே அவங்க ஊழியம் செய்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு நான் சொல்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரியமானவர்களே, நாம் தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு 12 வார்த்தைகள், 3 வார்த்தைகள், 5 வார்த்தைகள் என்று சொல்லி எல்லா விதத்திலும் வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம் குடும்பத்தை நல்ல நிலையில் நடத்துவதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும். அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தை யார்? அந்த வார்த்தையினால என்னென்னலாம் செய்ய முடியும்? அந்த வார்த்தை இந்த உலகத்தில் எப்படி இருந்தது என்பதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியா, இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்யும்படியா இந்த நாளிலே நாம் ஆண்டவரை செய்யணும். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானிக்கிறவர்கள் ஆண்டவரே, இரவும் பகலுடைய வார்த்தையிலே பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இஸ் a blessed family and blessed members. Actually, each one, everybody is blessed for your word now. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இது எங்களை மகிமைப்படுத்தும்படியா, ஆண்டவரே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியா, நீ எங்களை மகிமைப்படுத்தும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, முதலாவது அந்த வார்த்தைக்குரிய ஆதாரமான வார்த்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 8:8. மத்தேயு 8:8 பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமாகும். அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி இவர் யார் என்பது எப்படி அறிந்து கொண்டிருக்கிறார்? இதை எப்படி அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விசுவாஸ். இன்னைக்கு கூட வந்திருக்கிற நீங்கள்லாம் யாரை பார்க்க வந்தீர்கள்? அந்த இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்திருந்தான். அந்த விசுவாசம் அவனுக்குள் கிரியை செய்தது. அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. இந்த வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்பது யார்? இந்த வார்த்தையினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? இந்த வார்த்தை இந்த உலகத்தில் எப்படி இருந்தது? அதை குறித்து நான் பார்க்க இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரே சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் எப்படி இருந்தேன் என்பதை குறித்து இந்த வார்த்தைக்குரியவரே சொல்லுகிறார்.
யோவான் 1:9 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லையா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறார். இருளானதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். எல்லோரும் விசுவாசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆமென். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிச்சம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த லைட்டு வந்து இருட்டில் வந்து ஒரு சின்ன லைட்டு வந்ததுன்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. நம்ம எங்க இருக்கிறோம், என்ன வச்சிருக்கிறோம், எதை எடுக்க போறோம் நமக்கு தெரியாம இருக்கும். அந்த இருட்டுல ஒரு சின்ன ஒளி கிடைச்ச உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்க என்ன இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இருளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எல்லாம் வெளிச்சமா இருக்குது, எல்லாம் நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான அந்த ஒளி உள்ளத்துக்குள்ளே வரும்பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய அந்தகார வல்லமை நம்மளை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள எத்தனையோ அசுத்தங்கள் இருக்கிறது. நாம் போகிறோம், வருகிறோம், நாம் படிக்கிற இடத்துக்கு போகிறோம், அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்திற்கு போகிறோம், அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கிறோம். அந்த அந்தகாரம் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த இருள் எப்படி இருக்கிறது? நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற அந்த ஒளிதான் என்ன ஒளி? நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தான் தெரியும். ஆனால் இந்த அந்த காலத்தில் இருந்து நம்மளை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வருகிற அந்த உண்மையான ஒளி, அதுதான் அந்த 1:9 சொல்லுகிறார். யோவான் 1:9 சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த நாளில் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன வேதனையோடு வந்திருக்கலாம்? உங்களுக்குள்ளே அந்த இருளாகப்பட்டது உங்களை என்ன பண்ணோம்? உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கும். எப்படி வாழ்வது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவிப்பது என்று சொல்லி நாம் வேதனையோடு இருக்கிறோம். நாம் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வழி தெரியாது. நாம் எப்படி அடுத்த ஸ்டெப் போன வழி தெரியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஒளியேற்றுகிறவர் யார்? அந்த இருளின் ஒளியை ஒளியாக மாற்றுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து தான் யோவான் அழகாக சொல்லுகிறார். ஆதியிலே என்ன இருந்தது? அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் 100க்கு அதிபதி அறிந்து கொண்டார். நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல வேலைக்காரன் சுகமாக. இந்த நாளில் பிரியமானவர்களே, அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்று சொல்லி யோவான் சொல்லிக் கொண்டு வருகிறார். என்ன அழகாக சொல்றார் பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் சொல்றான், அந்த ஒளியை குறித்து என்ன சொல்றான்? சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை எங்க இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமி உண்டாவதாக, வானம் உண்டாவதாக, ஒளி உண்டாவதாக, மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாவதாக என்று சொல்லி வார்த்தையாலே படைத்தார் இந்த உலகத்தை. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருந்தார்? ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார்.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் கேட்டீங்கன்னா, பிதாவை உடையவராகவும் இருந்தார், ஆவியானவர் உடையவராகவும் இருந்தார். அவர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர் தான்? மூவரு தேவனாக இந்த உலகத்திலே மக்களுக்கு காட்சியளித்தார். இந்த உலகத்திலே வந்தார். நாம் தொட்டு பார்க்கும்படி நாம் ஆண்டவரை தொட முடியாது, ஆனால் அவரை தொட்டு பார்க்கும்படியா இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மூவரு தேவனாக இருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறோமே, தனித்தனியாகவும் பிரித்து சொல்லலாம். ஆனால் அவர்கள் மூவரும் ஒரே ஒரு தேவனாக. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல என்னை கண்டவன் பிதாவை கண்டார், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எவ்வளவு அழகாக அவர் பிதாவை கணக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த பிதா அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே இந்த மூவரு தேவன் இந்த உலகத்திலே வார்த்தையாக வந்தார். அந்த வார்த்தை தான் அந்த அந்த 100 அதிபதியுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தினது. அதுதான் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை குறித்து யோவான் சாட்சி சொல்றார். ஆனா அந்த ஒளியை குறித்து அவரே ஆண்டவரே சொல்றார். பாருங்க, யோவான் 8:12 பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அவரே சொல்றாரு. இந்த ஒளியை குறித்து யோவான் சாட்சி சொல்றாரு. ஆனா இங்க இயேசுப்பாவே சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இருளானது நம்மளை பற்றி கொண்டார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் அந்தகாரங்கள் நம்மளை நெருங்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? யாரை அணிந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்திருக்கிறோமா? அல்லது நாம் கண்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதே அந்த அந்தகார இருளிலே இருந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க. இன்றைக்கு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு, இயேசப்பா எனக்கு இது இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது கிடைக்கும். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு உங்களுக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுகிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்டப்பட்டு போனதில்லை. பாஸ்டர் அவங்க அழகாக சொன்னாங்க, வர்ஷிப்ல யார் கவனிச்சிங்களோ கவனிக்கலே தெரியாது, ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் சரி, the great need, the great light, பெரிய வெளிச்சம் நம்ம அந்த காலத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி. அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க, கிரேட் லைட்ன்றாங்க. உலகத்துல எந்த மனுஷனையும் அவன் எவ்வளவு பெரிய ஐயோக்கியனாக இருந்தாலும் சரி, சென்னை பட்டணத்திலே ஆட்டோ சங்கர் என்ற பயங்கரமான ஒரு கொலைக்காரன், ஆனால் உங்களுக்கு தெரியும் கொலைக்காரன் என்றுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன தெரியும்? அந்த கொலைக்காரனை பயன்படுத்துறவனே தெரியும். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சரி, உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். என் குடும்பத்தில் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சூழ்நிலை, என்ன ஏன் இந்த வேதனை விட்டு விலக மாட்டேங்கிறது, என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை என்ன என்பது.
இன்றைக்கு அந்த நோக்கத்தோடு யார் வந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு ஏதாவது செய்வாரா என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ, உங்களை நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை தான் இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். உங்களுடைய அந்தகாரம் நிச்சயமாகவே பிரகாசிக்கும், நிச்சயமாகவே பிரகாசிக்கும். இந்த ஒளியை அடைந்து கொள்ளும் பொழுது, இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த ஒளியை குறித்து சாதாரணமாக சொல்லப்பட்டதல்லங்க. இந்த ஒளி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, பாருங்க அந்த ஒளியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 15-16வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒளியை குறித்து முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:15-16வது வசனத்தை வாசிப்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டம் தெரியும், உங்களுடைய இருள் எங்க இருக்குதுன்னு தெரியும், உங்களுடைய இருளான வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதனாலதான் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவதற்கு இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலம் எப்படி இருக்கிறாரே? நம்மளோடு கூடவே. இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒளிதாங்க இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி. இந்த பைபிள்ல நீங்க வேதாகமத்துல எங்க வாசிச்சாலும் சரி, அந்த ஒளியை குறித்து இல்லாத இடமே இருக்காது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே தொடங்கின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து வெளிப்படுத்தலே கடைசியாக சொல்லப்படுகிற வசனம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்திலே இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்திலே ஒளி. இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் உள்ளத்திற்குள்ளே வந்தார் என்று சொன்னார். அவர்களுடைய வாழ்க்கை எந்த அந்தகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் அது ஒளி வீசுகிற வாழ்க்கையாக மாறிவிடும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையை வந்திருந்தாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தை, அவர் நம்மை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் நாம் பார்த்தோம். அவர் தான் இந்த உலகத்தில் வந்தார். பிதாவை பார்க்க முடியாது, ஆவியானவரை பார்க்க முடியாது, ஆனால் ஒருவரை பார்த்தோம், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மூவர் தெய்வமாக இந்த உலகத்தில் உலாவினார். பிதாவை உடையவராக இருந்தார், ஆவியானவர் உடையவராக இருந்தார். மூன்று ஒரே இடத்திலே நாம் பார்த்தோம். அவர்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா நாம பிதாவை பார்க்க முடியாது, ஆவியானவர் எப்படிப்பட்டவன்னு பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று செய்தார் ஆண்டவர், பிதா நமக்காக ஒரு குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் மூலியமாக இந்த தேவன் மூவர் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்தார். இன்னைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமான தெய்வம் அல்லங்க. இஸ் a dominion power, is a dominion power, ஆளுகை தன்மை உள்ளவர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். இஸ் a government. இந்த ஆளுகை உலகத்தின் ஆளு என்னங்க கவர்மெண்ட் இந்த உலகத்தில் இருக்கிறது? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ஆளுகை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை ஆளுகிற கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்.
அவருடைய ஷோல்டர்ல இருக்குது எல்லாருமே. இந்த உலகமே கர்த்தத்துவம் கவர்னமெண்ட். இந்த கவர்னமெண்ட் எங்க இருக்குது? அவர்கிட்ட தாங்க இருக்குது. இந்த உலகத்தையே ஆளுகிறவர்கள். இன்னைக்கு பாஸ்டர் அவங்க ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, அவர்கிட்ட அவர் சம்பளம் வாங்கல. இந்த உலக ரீதியான வாழ்க்கை தேவைதான், இந்த உலக ரீதியான வருமானங்கள் தேவைதான். ஆனாலும் விசேஷமாக தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் யாருன்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிய அந்த மெய்யான அந்த ஒரே தேவன், மூவரு தேவன், ட்ரினிட்டி காட். மூன்று பேராக இருந்தாலும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். மூவரு தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The unity God, திருத்துவ தெய்வம். செயல்பாடுகள் டிஃபரெண்டா இருக்கும், ஆனால் அவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவர் அவருக்குள்ள புறாவை போல வந்தார். எதை காட்டுது பாருங்க. பிதா சொல்லுகிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருமே பிதாவை பார்க்க முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால், இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். குமாரனை உடையவனே பிதாவை உடையவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் ஒரு தெய்வமும் கிடையாது. அவரை ருசிக்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க, ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க வீட்டில் உங்க அம்மா ஒரு மீன் குழம்பு வச்சாங்கன்னா, உங்க வீட்டில் நீங்க மீன் குழம்பு வச்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களே, தெரியுமா? அப்ப எப்படி தெரியும்? உங்களை நாக்குக்கு என்ன தெரியும்? நல்லா டேஸ்டா இருக்குன்னு தெரியும். அது போல பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது அவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறதை உணரும் பொழுதுதான் பிரியமானவர்களே, போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஓவர் கம் தி சேட்டன். சாத்தானை அவர் மேற்கொண்டார். சிலுவை மரணத்திலே அவன் தலையை நசுக்கி விட்டார். நிச்சயமாக சொல்லுகிறேன் பெரியவர்கள், பிசாசு ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவன் ஒரு சாதாரணமான மனுஷன். அவன் பயம் காட்டுவான தவிர மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எந்த நேரத்தில் சொல்லணும், ஏசப்பா என்னோடு கூட வாங்க, என்னை காப்பாற்றுங்க. எத்தனையோ சாட்சி இருக்குது பெரியமானவர்களே, சொல்றதுக்கு நேரம் கிடையாது. சாட்சி இயேசுவை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை நம்பி யாராலையும் கைவிடப்பட்டதில்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வருதா, போராட்டங்கள் வருதா, அவனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் செய்தார். சோதனையின் மத்தியிலே அவர் தனியாக சென்று ஜெபம் செய்தார். அதிகாலையிலே ஜெபம் செய்தார், ராமுழுதும் ஜெபம் செய்தார். That is the weapons of the before to Satan. அதுதான் அவங்க நம்மளுக்கு பிசாசுக்கு எதிரான ஒரு ஆயுதம். ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் போய் நீங்க கதறுங்க, உங்க போராட்டத்துக்கு கதறுங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கதறுங்க. நிச்சயமா சொல்றேன், சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும், போராட்டங்கள் எதிர்ப்பாக இருக்கும். எப்படி கடலிலே சீடர்கள் கடலிலே பயணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது காற்றும் என்னது கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, காற்றும் கடல் கொந்தளிக்கிறது, காற்று பயங்கரமாக வீசுகிறது. ஆனால் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? நிச்சயமாகவே என்ன ஆகும்? அந்த கப்பல் மூழ்கி விடுகிற, அந்த போட் மூழ்கி விடுகிற சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த படகிலே யார் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், சோதனை வரலாம், வேதனை வரலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொன்னால் உங்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் உங்களால் மேற்கொள்ள முடியும்.
எப்படி கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பம் அவமானத்திற்குள்ளாக போக இருந்தது. ஆனால் அந்த கானாவூர் திருமணத்தில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்திருந்தார். அந்த கல்யாணத்தில் யார் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் அந்த குறைகளை நிறைவாக்கி, அந்த திராட்சரசம் குறைவுகளை என்ன பண்ணாரு? நிறைவாக்கி அந்த கல்யாண வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி குறைவும் இல்லாமல் பார்த்துக் கொண்டார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இயேசு இருந்தார் என்று சொன்னால் அந்த இயேசு உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக மகிழ்ச்சியிலே ஆழ்த்துவார், சமாதானமாய் நிரப்புவார். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படுத்த இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டில நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் அவனால என்ன செய்ய முடியும்? சரீரத்தை பலவீனப்படுத்தலாம். காலையில் வரும்போது பாஸ்டர் அவ்வளவு சரீரம் பலவீனமா இருந்தாங்க, ஆனா வர்ஷிப் பண்ணாங்க. அவன் தடை பண்ண முயற்சி செய்வான். அவன் எப்படி அதாவது ஆலயத்துக்கு வருவங்களை தடை பண்ணுவான். சென்னையில் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க சபையில ஒரு அம்மா வருவாங்களாம். அவங்க குலதெய்வத்தை வணங்குறவங்களாம். ஆனா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க, வந்துட்டு இருந்தாங்க, சபைக்கு வருவாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த சண்டேஸ்ல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்பொழுது அவங்க கடந்து வர போறாங்க. அவங்க வழியில படுத்துக்கிச்சான் அந்த குலதெய்வம். படத்துக்கு அந்த குலதெய்வம் சொல்லுதான், அவர் படத்தை என் பக்கத்துல வச்சு வணங்கு, என் பக்கத்துல வச்சுக்கோ. அதுக்கு ரொம்ப ஆசை. ஏசப்பா கூட சேர்ந்தீங்கன்னா ஆசை. ஏன்னா இவர் ஆண்டவர், அவன் பிசாசு, அவன் உருவாக்கப்பட்டவர், இவர் உருவாக்குகிறவர். இவர் என் கூட இருந்தா சந்தோஷம். அவன் என்ன சொல்ல, அந்த குலதெய்வம் சொல்லுதா அந்த அம்மா கிட்ட, அந்த இயேசு படத்தை கொண்டு வந்து என் பக்கத்துல வச்சுக்கோ. நான் அவனை வேண்டாம்னு சொல்லல, அவரை இங்கே கூப்பிட்டு வீட்லயே. நீ அதுக்கு ஆலயத்துக்கு போற? ஆலயத்துல வந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இருப்பாரு. நீ வீட்டுக்குள்ள 1000 தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தேன்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். ஆலயத்துக்குள்ள எங்கே 2 3 கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியில நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்றைக்கு அவங்க அப்படி பார்த்து பயந்துட்டாங்க. ஆலயத்துக்கு வருவதற்கு பயப்படுறேன். இன்னைக்கு நீங்க பிரியமானவர்கள், நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வருவதற்கு பயப்படவே தேவையில்லை. அவன் பயப்படுத்துவான். உன் குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லுவான், உனக்கு கஷ்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுவான். ஆனால் எல்லாமே பொய் தான். அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்க பயப்பட தேவை. தைரியமாக ஆலயத்துக்குள்ள வாங்க. இந்த ஆலயத்திற்குள்ள வந்து நீங்க தேவனை ஆராதித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்களே காண்பீங்க. அந்த அந்தகார இருள் உங்களை விட்டு நீக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் பிரியமானவர்கள். இந்த நாளில் அந்த ஒரு வார்த்தை, அந்த 100க்கு அதிபதி எப்படி தெரிந்து கொண்டான் என்று தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலையால் சுகமாகும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றது யாரு? ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர், ஆதியிலே தேவனோடு இருந்தவர். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினது என்று எப்படித்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரியுமோ தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். பின்னாடி பார்த்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. ஏன்னா இவர் யார் என்பது இவனுக்கு எப்படி வெளிப்பட்டார்? வேதம் சொல்றான், மெஸ்ஸியான்னு சொல்லும் போது, ஜீவனுடைய கிறிஸ்து நீ மெஸ்ஸியான்னு சொல்லும் பொழுது, இது உனக்கு யார் வெளிப்படுத்தினது? பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி. அதைதான் அந்த 100க்கு அதிபதிக்கு எப்படிதான் தெரியுமா தெரியல, ஒரு வார்த்தை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நம்மளிடத்தில் வரும் என்று சொன்னார். அவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை, இது 3 வார்த்தை இல்லை, 15 வார்த்தை இல்லை, 12 வார்த்தை என்ன, 5 வார்த்தை என்ன, அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒருவர் நம் வாழ்க்கை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, என் மகனே உன் வேதனை நீக்கி, என் மகனே உன் வேதனை நீக்கி சுகமாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாத மழை பொழிவது நிச்சயம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆசீர்வாதத்தின் ஊற்று யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார் என்பதை குறித்து நம்ம பார்த்து முடிப்போம்.
பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து சொல்றாரு அவரு. ஏசாயா 60:1 வசனத்தை நான் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் ஆயிரம் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காரிருள் என்ன ஆகுது பாத்தீங்கன்னு சொன்னா, இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும். கொரோனா வந்திருக்கும் போது பாத்தீங்களா, கொரோனா வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வியாதி காரிருள் பயங்கரமான அந்தகாரம், வெளியில கூட வர முடியாதுங்க. எவ்வளவு பெரிய அந்தகாரம் ஜனங்களை மூடிச்சுங்க. இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், இன்னைக்கு நம்மளை சுகத்தோட வச்சிருந்த ஆண்டவர். இன்னைக்கு எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய காரியம் மூடிச்சு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சிலர்லாம் மரித்தாங்க, கிறிஸ்து கூட இருக்கிறவர்கள் மரித்தார்கள். ஆனாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, பாருங்க 60:18 வாசிங்க. 18 கடைசியாக வாசி முடிப்போம். ஏசாயா 60:18 வரைக்கும் வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் கேட்கப்பட மாட்டாது, மதிகளை ரட்சிப்பென்றும் வாசலுக்கு துதி என்றும் சொல்லுவாய். சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள எந்த நோக்கத்துக்காக வந்தீங்க? என்ன சோகத்தோடு வந்தீங்களோ, என்ன வேதனையோடு வந்தீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க துக்க நாட்கள் முடிந்து. கவலைப்படாதீங்க. இந்த நாளில அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை, உங்க துக்க நாட்கள் முடிந்து. கர்த்தரே உங்களுக்கு எப்படி இருப்பாரு? நித்திய வெளிச்சமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இயேசு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருளில் இருக்கிற அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் கர்த்தர் நினைப்பூட்டிருக்கிறார். அவர் நித்திய வெளிச்சமாய் இருந்து அப்படி துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் நம்மை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தேவ சமூகத்திலே தலையை தாழ்த்தி செபிப்போம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே ஒரு சமூகத்தில் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே, என் உலகத்தில் வந்து எந்த மனசையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாய் இருக்கிற கர்த்தரை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீரே எங்கள் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறேன். என் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை மீண்டும் நீர் உறுதிப்படுத்தி இருக்கிற அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளை தயவு செய்து கொடுத்த அற்புதாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மகனை இன்னும் அநேக கிராமங்களுக்கும் அநேக பட்டணங்களுக்கும் கர்த்தர் மகனை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. அநேக தேசங்களுக்கு கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆராதனை கலந்துகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல ஆண்டவரே உங்கள் குடும்பம் இருளில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிற இயேசுவை தேடி ஓடி வர கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கு அந்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.